என்றால், வழக்கமாக அந்த யூத கலாச்சாரத்திலே யாரெல்லாம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை அந்த கோப்பையோடு குதிரையின் மீது அமர்ந்து பவனி வருவார்கள். அந்த குதிரை மீது வந்து அவர் வெற்றி என்ற அர்த்தம், வீரன் என்ற அர்த்தம். வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது, சாதித்து விட்டார்கள், வீர வணக்கம் அவர்களுக்கு என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த எருசலேம் நகரத்துக்குள்ள போகிற பொழுது கழுதை மீது வருகிறார். அப்ப அந்த கழுதை மீது வருகிற பொழுது அவர் அந்த வெற்றியை யூதர்கள் கொண்டாடுகிறார்கள். அவரும் வெற்றி பெற்று விட்டார், வெற்றி வீரனாக இந்த எருசலேம் நகருக்குள் வருகிறார் என்று சொல்லி கழுதை ஒரு தாழ்ச்சியின் அடையாளம். இவர் தாழ்ச்சியான ஒரு அரசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், ஒரு அமைதியின் அரசன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே தான் குதிரைக்கு பதிலாக கழுதையை தேர்ந்தெடுக்கிறார். இது வந்து சிம்பாலிக் என்னதுன்னா, யூதர்கள் செய்தது, பரிசேயர்கள் செஞ்சதுக்கு மாறாக இது நான் அல்ல, இப்படி இல்லை, கடவுளுடைய திட்டம் இதுதான் என்று சொல்லி ஒரு ஏழ்மை தாழ்ச்சியை பற்றி விளக்குவதாக ஒரு